வணக்கம் மக்களே. மிகப்பெரிய பொதுவான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நம்ம நெய்வேலி தன்னம் அவேர்னஸ் உங்களுக்காக மக்களுக்காக நிறைய விஷயங்களை எடுத்து கொண்டு போகணுன்ற ஒரு நல்ல சிந்தனைகளோட நல்ல செயல்களையும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் கொண்டு போகிறாங்க. இதை யாரையும் காயப்படுத்தணும், யாரையும் துன்புறுத்தணுன்ற நோக்கத்தில் இந்த அவேர்னஸ் கிடையாது. மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும், தெரியாத விஷயங்களை தெரியாதவர்கள் பாமர மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ ஒரு பிரச்சனைங்க, உங்கள் ஃபேமிலிலேயோ இல்லை மற்றவங்களாலேயோ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உடனடியாக வேறு எங்கேயும் போக முடியாமல் காவல் நிலையம் போயிடுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்களுக்கு பக்கத்து கிட்ட சண்டை, உங்களை அவங்க அடிச்சிடறாங்க. நீங்கள் போய் இப்போ காவல்துறையில் வழக்கு தொடுக்குறீங்க. அவங்க அந்த வழக்கை காவல்துறை அதிகாரிகள் வாங்கலை அப்படின்னாக்கா அவங்க மீது சட்ட நடவடிக்கை எப்படி எடுக்கிறது, அந்த வழக்கை அவங்களை எடுக்க வைக்கிறது எப்படி, அந்த வழக்கில் நமக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க நீங்கள் போகிறீங்க. இப்போ ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு காவல் அதிகாரிகள் இருப்பாங்க, காவல் ஆய்வாளர் இருப்பார். அப்போ அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அவங்க வாங்கிட்டு உங்களுக்கு நடவடிக்கை எடுக்காமல் நாளைக்கு வாமா நாளைக்கு வாமா இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 4-5 நாள் நீங்கள் தொடர்ந்து நடந்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் அங்கே போய் ஸ்டேஷனில் நின்று ரொம்ப அதெல்லாம் முடியாது எனக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி நீங்கள் காவல் அதிகாரிகிட்ட கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்போனன்ட் பார்ட்டியை கூப்பிட்டு வச்சு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு விசாரிக்க வேண்டியது போலீஸோட கடமை. விசாரிப்பாங்க. விசாரித்து உங்களுக்கு மனப்பூர்வமாக சமாதானமாகணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அங்கே போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கத்தில் நியாயம் இருக்குது, அதாவது நீங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா காவல்துறை என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க. மீறி அவங்க எஃப்ஐஆர் போடலை, ஆனால் சமாதானத்துக்கு வாங்கன்னு காவல்துறையே கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கன்வின்ஸுக்கும் அந்த சமாதானத்துக்கும் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மேல் அதிகாரி, அதாவது காவல் ஆய்வாளருக்கு அப்புறம் நம்ம டிஎஸ்பியை பார்க்கலாம், அதுக்கப்புறம் எஸ்பியை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஐஜியை பார்க்கலாம். இது எல்லாரையும் பார்த்துட்டே போயிட்டுருக்குமே, இதுக்கு ஒரு தீர்வே இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் எல்லார் இடத்துக்கும் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இருக்கிற விஞ்ஞான காலங்களில் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைன் பெட்டிஷன் போடலாம். அந்த பெட்டிஷனில் நீங்கள் இப்போ நான் சொன்ன அத்தனை அதிகாரிகளுக்கும் நடந்த விவரங்களை துல்லியமாக என்ன நடந்ததுன்ற விவரங்களை நீங்கள் எழுதி எல்லாருக்கும் நீங்கள் மனு போட்டிங்க அப்படின்னா, ஏன் முதலமைச்சருக்கு கூட மனு போடலாம், மனித உரிமை ஆணையத்துக்கு கூட போடலாம். நீங்கள் மனு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வழக்கை படித்து பார்த்துட்டு உடனடியாக அந்த தபாலை உங்களை வழக்கு எங்கே நீங்கள் கொடுத்தீங்களோ, அதாவது காவல் ஆய்வாளர்கிட்ட கொடுத்தீங்க இல்லையா, உங்கள் ஊர் பகுதியில் இருக்க காவல் நிலையத்தில் கொடுத்துருப்பீங்க. அந்த காவல் நிலையத்தில் அவங்க அந்த நடவடிக்கை எடுக்காமல் உங்களுக்கு நல்லது செய்யாமல் உங்களை நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு முறையான விசாரணை இல்லாமல் உங்களை ஏமாற்றிருந்தால் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்களோட அதிகாரத்தில் இருக்கிற மேல் அதிகாரிகள் அவங்கள வற்புறுத்தி நடவடிக்கை எடுக்க வைப்பாங்க. இது நிறைய பெண்களுக்கு நடந்திருக்கு, நிறைய குடும்பங்களுக்கு நடந்திருக்கு, இது பொதுமக்களுக்காக நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடந்திருக்கு. அதனால் நீங்கள் எது காரணத்தை கொண்டும் நீங்கள் பயப்படக்கூடாது. முதல்ல நீங்கள் ஒரு ஸ்டேஷன் போகணுமா, ஐயோ ஸ்டேஷன் போகிறணும், நம்ம வாய்மையே வெல்லும், அதாவது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு உண்மையாக நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போராடணும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே அதிகாரி நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னாக்கா அந்த அதிகாரி மீதும் நீங்கள் மனு கொடுக்கலாம். அந்த பிரச்சனையை உருவாக்கின ஆப்போனன்ட் எதிர் மனுதாரர் மீதும் நீங்கள் மனு கொடுக்கலாம். அது சட்டப்படி விசாரித்து உங்களுக்கு காவல் ஆய்வாளர் உதவி செய்யலை அப்படின்னாலும் அவங்களுக்கு மேலே இருக்கிற மேல் அதிகாரிகள் கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீதி என்றைக்குமே சாகாது. அது எங்கே இருந்தாலும் உண்மை புதைஞ்சு கிடக்கும், உண்மை எக்காரணத்தை கொண்டும் வெளியில் வந்துடும். அதனால் தைரியமாக பெண்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராப்ளம் வந்தால் காவல் நிலையம் போகணும் அப்படின்றது பயப்படாதீங்க. காவல் நிலையம் போய் தைரியமாக கேஸ் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நல்லது மட்டும் தான் நடக்கும், நீங்கள் பயப்படாதீங்க.